மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டி விட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் அருமை சொந்தங்கள். ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க. அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில் முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு, இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே, நாம தலைவர்களை கண்டுபிடிக்கணும், உங்களை மேல கொண்டு வரணும். உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இது. எத்தனையோ பேர் வாய்ப்பு இல்லாம இருக்கிறீங்க. தயவு செய்து நம்முடைய வீதி லீடர்ஸ் அமைப்பை முழுமையா நீங்க பயன்படுத்தணும். ஒரு சிறு வேலை செய்தாலும் பெருவேலை செய்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யுங்க. மகாத்மா காந்தி 1924 ஒரே முறை காங்கிரசினுடைய தலைவர், ஒரே முறை. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி பொறுப்பிலே இல்ல. ஆனா மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாத்தினார். அதனால் பொறுப்பு என்பது அது வரும். பொறுப்பு என்பது ஒரு அடையாளம். பொறுப்பு என்பது ஒருங்கிணைப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு கருவி. பொறுப்பு என்பது பிரச்சனை இல்லாம ஒரு 100 பேர்த்து ஒரு இடத்துல உட்கார வைக்க வேண்டிய தேவைக்கு ஒரு ஆர்கனைசேஷனல் ஒரு எம்பளம் மட்டும்தான். ஆனா பொறுப்பே இல்லாம வீத லீடர்ஸ் தன்னாளர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம 50 லட்சம் மரம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல மரம் வைப்போம். இந்த பொள்ளாச்சியில் இதற்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சாலையில போனீங்கன்னா பக்கத்துல 2 புளிய மரம் இருக்கும். புளிய மரத்தை வெட்டியாச்சு. அடுத்த மாதம் புளிய மரத்தை வைப்போம், திரும்ப அதை வளர்த்துவோம். நம்ம காலத்துல வளரலினா கூட குழந்தைகள் காலத்துல அந்த புளிய மரம் வளர்ந்து இருக்கட்டும். அவன் செஞ்சிருந்தானா வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய தன்னால். நம்ம காலத்துல வச்சு நம்ம காலத்திலேயே புளியங்காய பொறிச்சு நம்ம காலத்திலேயே சாப்பிடலாம். நமக்கு அது வேண்டாம். நம்ம செய்யக்கூடிய எத்தனையோ தீர்வுகள் அடுத்த தலைமுறைக்கு அது உதவியாக இருக்கும், அதையும் செய்வோம். எத்தனையோ தீர்வுகள் நம்முடைய தலைமுறைக்கு உதவியாக இருக்கும், அதையும் செய்வோம். அன்பு சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். யார் நம்மை பிரித்தாலும் கூட சேவை என்கின்ற ஒரு வார்த்தையில நாம் இணைந்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய மாற்றம் என்கின்ற வார்த்தையில் இணைந்திருக்கின்றோம். பெண்களுடைய முன்னேற்றம் என்கின்ற வார்த்தையில் இணைந்திருக்கின்றோம். இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு இட் இஸ் an biggest experiment. இந்தியாவில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. போட்டோ இருக்கும், கட் அவுட் இருக்கும், தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க, 10 தலைவர் இருப்பாங்க. அப்படித்தான் ஒரு இயக்கம், கட்சி நடந்திருக்கிறது.